எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ட்ரெடிஷ்னலாக இருக்கிற முதிரை விளைவிச்சது எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. முதிரை அப்படின்னா கொள்ளுப்பருப்பு. கொள்ளுப்பருப்பு, தேங்காய், வெல்லம் இது 3 சேர்த்து செய்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்கோட ரெசிப்பியாக இருக்குது. அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கொள்ளுப்பருப்பு கழுகி ஊற வச்சுக்கோங்க. நல்ல ஊறணும். அதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, வேகிறதுக்கான தண்ணி. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி நமக்கு தேவையில்லை, வத்திச்செடுக்க வேண்டியது இருக்கும். அதனால வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். 8 to 10 விசில் வரைக்கும் சில டைம் தேவைப்படும். கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்து கிடைக்கிறதுக்காக உங்களோட குக்கரோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரம் மேஷ் ஆகாது. அதனாலே இதே மாதிரி தொட்டு பார்க்கும்போது நல்லா வெந்து கிடைக்கணும். நெய் மாதிரி வெந்தால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. இனிப்புக்காக 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் நான் எடுத்துருக்கு. 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த வெல்லம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும். ஓரமாக வச்சுக்கலாம். குழி வார்க்கிற ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கு மலையாளத்தில் தேங்காய் கொத்து அப்படின்னு சொல்லுவேன், தமிழில் என்ன நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் கரையை வச்சிருக்கிற வெல்லம் இதுக்குள்ளே அரிச்சு ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம சேர்க்கிறது தேங்காய். துருவி எடுத்த 1 கப் அளவுக்கு தேங்காய் கூடி நான் இதில் சேர்க்கிறேன். தேங்காய் கொத்து, தேங்காயோட சின்ன சின்ன பீசஸ் சேர்த்துருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம முதிரை சாப்பிடும்போது முதிரை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கடையில் நெய்யில் வறுத்த சின்ன சின்ன தேங்காய் பீஸ் நமக்கு கடிக்கிறதுக்கு சாப்பிடும்போது இடையில கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கு. தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்துருக்கு. தேங்காயோட கலர் பாருங்கள், வெல்லத்தோட கலரும் தேங்காயோட கலரும் ஒரே மாதிரி ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் இதே மாதிரி நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் வெல்லம் லைட்டாக ஒட்டுற மாதிரி ஆகும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொள்ளுப்பருப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது அதுக்குள்ளே தண்ணி மிச்சம் இருக்குது அப்படின்னா அது வத்தினதுக்கு அப்புறம் மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லாத ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இருக்கும். இது ஃபுல்லாக வற்றி திக்காய் வரதுக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இது மீடியம் ஃப்ளேம்லேயே மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெல்லம் நெய் எல்லாமே இந்த கொள்ளுப்பருப்புக்குள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொள்ளுப்பருப்பு அறுக்கிறதுனால மறுபடியும் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி கொஞ்சம் கட்டியாக வர ஆரம்பிக்கும். தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப ட்ரை ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. பருப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக தோணும். அதனால கரெக்டான அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம கொள்ளுப்பருப்பு வேக வைக்கும்போது நல்லா வேகணும், நெய் மாதிரி வேகணும், இல்லாத இதுக்கு டேஸ்ட் இருக்காது. அது பார்த்துக்கோங்க. பாருங்கள், முதிரை விளைவிச்சது ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.